துட்டத்தனங்கட்கு வித்தான தோஷி நரதுதி சதா செய்த தோஷி சுந்தரிகளை புணர வசியமது தேடி துரும்பா மெலிந்த தோஷி கட்டுக்கடங்காத பட்டி மாடு ஒப்பவே கண்டபடி சென்ற தோஷி காலிகளின் மேல் இருஞ்சுமை வைத்து அடித்து உண்டு கருணையை இழந்த தோஷி மட்டற்ற மித்தைகளை வட்டிக்கு அழித்து நிதம் வர்த்தகம் இழைத்த தோஷி மாகதி பெறற்காய நெறிதன்னை நேடினேன் மனமு வந்து அருள் வழியில் வாழ்கிட்டனிவன் என்று திருவடி கொடுத்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு ஏனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வள சிவசுப்பிரமணிய தேவே ஆன்மாவின் யாத்திரை 40, தத்துவமசி பயிற்சி பாதை 40, வள்ளித்தாயின் கருணையினாலும் பாம்பன் சுவாமிகளின் அருளினாலும் இன்று 40வது உள்ளூர் சிவசுப்ரமணிய சதக திருச்செயிலின் பொருளை சிந்திக்கிறோம். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவிருக்கும் தலத்தில் எழுந்து அருளியுள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, தீங்கு நெறிகளுக்கு மூலமாய் உள்ள குற்றமுடையவன். எதெல்லாம் தீங்கு நெறின்னு சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது இந்த ஆன்மா தான். ஒரு காலத்தில் உன்னை மறந்து தகுதியற்ற மனிதர்களை எப்போதும் புகழ்ந்து வாழ்ந்த குற்றமுடையவன். சாப்பாடு வேணும், பழைப்பு வேணுங்கிறதுக்காக உன்னை மறந்தாச்சு. யார் யாரையோ கும்பிட்டுன்னு பேசின்னு புகழ்ந்து பேசின்னு இவங்களுக்கு வாழ்க அவங்களுக்கு வாழ்கன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அது உயிரினுடைய குற்றம். அழகிய பெண்களை விரும்பி வசிய மருந்துக்காக அலைந்து மெலிந்த குற்றமுடையவன். கட்டி போடாத காளை மாடு போல அடங்காமல் கண்டபடி திரிந்த குற்றமுடையவன். மாட்டு வண்டி, அந்த காலத்தில் அதுதானே, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கழுதைகள் இது போன்ற கால்நடைகளில் அதன் மூலமாக அது அதிகமான சுமையை வச்சு தனக்கு வருவாய் வேணுங்கிறதுக்காக அதை அடித்து துன்புறுத்தி குற்றமுடையவன். அதனால தான் இந்த பிறவியில் கஷ்டப்படுறோம். பொய் வணிகம் செய்து பிழைத்து வந்த குற்றமுடையவன். இத்தனை குற்றங்களையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு ஆட்கொள்வாயாக. இதுக்கு குருபர கண்ணி நமக்கு 40ல் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வேர்டு கொடுக்குறாரு. தந்த அறிவு இருக்க தந்தை நீ தான் இருக்க எந்தவா வீண் போவேன் ஈசா குருபர்ணி. எவ்வளோ ஷார்ட் வேர்டு பாருங்களேன். தந்த அறிவு இருக்க தந்தை நீதான் இருக்க எந்தவா வீண் போவேன் ஈசா குருபர்ணிங்கிறார். நீ கொடுத்த அறிவு எனக்கு இருக்குது, தந்தையாகி நீயே என்னுடனே இருக்கிற, எவ்வாறு பயன் இல்லாமல் போவேன் ஈசா குருபர்ணி. குருபரக்கண்ணி 40ல் பாம்பன் சுவாமியில் இந்த மாதிரி சொல்கிறார். அதில் முதல் மண்டலத்திலேயே குருபரக்கண்ணியை நம்ம படித்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஞான விஷயங்களை நாம் உணரலாம்.
பாமன் சாமிகள் பாடல்களுக்கு பாமன் சாமியிலே பொருள் இருக்கும் அப்படின்னு சர்க்குரு சொல்லுவார். அந்த வகையில் இந்த 40வது கண்ணி நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். இப்போ என்ன விஷயம்னா 31லேருந்து இப்போ உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாதகம் 31 முதல் 40 வரை நம்ம உயிரின் குற்றங்கள், இது சஞ்சித கர்மா என்னும் பழைய வினைகளை புரிந்ததால் இப்போது பிராராப்தத்தில் அனுபவித்து வருகிறோம். நாம் இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே நமது எண்ணங்கள், நமது பழைய வினைகளின் ஒரு 2வது மறுசுழற்சி. இப்போ உடல் எடுத்து வந்து இருக்கிறது இந்த ஆன்மா. 41 முதல் 50 வரை உடலின் கர்மா வரப்போகுது. இப்போ 33லேருந்து 40 வரைக்கும் பார்த்தோம். இது உயிரின் கர்மா, சஞ்சித கர்மா. 41லேருந்து 50 பார்க்க போகிறோம். இது உடலின் கர்மா. இதில் செயல் துட்டன் வரும். கொடியவன் துட்டன் சொன்னாக்கா கொடியவன் அர்த்தம். இந்த மாதிரி கொடியவன் அப்படிங்கிற இடத்துல நம்ம உடம்பு என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுன்னு சொன்னால் இயமம் என்கிற முதல் படி 31லேருந்து 50 வரைக்கும் இயமம் என்கிறபடி இது மாதிரிலாம் இருக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் வரக்கூடிய முதல் படி. இந்த முதல் படியை 31வது பாட்டிலேருந்து 50வது பாட்டு வரைக்கும் சாமி நம்ம வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இயமம் என்கிற முதல் படியில் 31 40 பார்த்தோம். அது உயிரின் குற்றங்கள். இப்போ 41லேருந்து 50 பார்க்க போகிறோம் நாளைக்கு. அது உடலின் குற்றங்கள். இப்போ அதை பார்ப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.